சுண்டல் எப்பவும் ஒரே மாதிரி தான் தாளித்து சாப்பிடுவோம். அது வந்து சம்டைம்ஸ் நமக்கு போர் அடிச்சு போயிடும். அது போல் இல்லாமல் நார்த் இந்தியன் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை மசாலா சுண்டல் இப்படி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தாளிக்கிற சுண்டல் கூட சம்டைம்ஸ் அது கம்மியாக சாப்பிடுவாங்க. இந்த சுண்டல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான மசாலா சுண்டல் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/4 டீஸ்பூனில் பாதி வந்து பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. ஆம்ச்சூர் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிளகாத்தூளும் உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நான் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் 1/2 ஸ்பூன் தான் அளவு சொல்லியிருக்கேன். நான் வந்து வீடியோ பர்பஸ்க்காக தான் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப காரமாக போயிடும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தோம். இந்த எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நான் வந்து 200 கிராம் சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா 100% வேக வச்சு எடுத்துக்கோங்க சுண்டல். நான் வந்து கருப்பு சுண்டலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் எந்த சுண்டல் வேணாலும் இது போலவே செஞ்சுக்கலாம். நான் வந்து சுண்டல்லையே உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்ததுனால இதில் நான் கொஞ்சம் கூட உப்பு சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது போல் 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை அப்படியே இதில் சேர்த்துடலாம். இந்த சுண்டலில் அப்படியே அந்த வெந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது, அந்த தண்ணியோடையே அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி இருந்தால் கம்மியாக கொஞ்சம் எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம்தான் ஆகும் மொத்தமாக இந்த சுண்டல் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை வந்து மூடி வச்சலாம். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டு, ஆனால் மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணிலாம் இழுத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் இது ரெடியானதும் சூடாக சர்வ் பண்ணும்போது பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம், பொடியாக கட் பண்ண மல்லித்தலை கொஞ்சம் மேலே தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வேணும்னா தவிர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்க்குறேன். கசூரி மேத்தி இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலாவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட சுவையான நார்த் இந்தியன் ஸ்டைல் மசாலா சுண்டல் சூப்பராக ஈஸியாக ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.